அந்த வாரத்தில் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்து 1.5 மணி நேரத்தில் கல்யாண உற்சவம் பார்த்துட்டு வந்தார். சரி கிளம்பிட்டீங்களா அப்படின்றது 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அருமையான தரிசனத்தையே முடித்து விட்டார். ஆனா அந்த இதுக்கு வந்து ஒரு துணி, பட்டு துணி, தலையில ஒரு சாதாரண துணியும் ஒரு வஸ்திரமும் ஒரு 2 லட்டு பிரசாதமும் கொடுப்பார்கள். அதை போய் 32 33வது டோக்கன் கல்யாண உற்சவத்துக்கு அதை போய் அந்த லட்டை வாங்கிட்டு வரேன்னு போய் நின்னவர் 3 மணி நேரம் கீழே நின்று இருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 20 பேர் தான் நின்றுருக்காங்க. ஆனா 20 பேரும் ஒவ்வொருத்தரும் 10 லிட்டு 20 லிட்டு 30 லிட்டு 50 ரூபா கொடுத்து மூட்டையா லட்டை கட்டி எடுத்துட்டு போறாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது பிரசாதமா எடுத்துட்டு போறேன்னு. அதாவது வந்து இப்ப இலவசமா லட்டு, பேமெண்ட் லட்டுங்கிறது தனி கவுண்டரா கொடுக்கணும். அதாவது வந்து ஒட்டு மொத்தமாக திருப்பதிக்குள் இப்ப கூட்டம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. லட்டு வாங்குற கூட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அலமோதி 2 மணி நேரம். அதுவும் அந்த நிர்வாகத்துல இருக்கவங்க அந்த லட்டை அலட்சியமா அந்த நைட் டியூட்டி பாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 11 மணிக்கு தரிசனத்தை முடிச்சோம், லட்டு வாங்கிட்டு 3 மணிக்கு வர. என்னங்க 11 மணிக்கு தரிசனத்தை முடிச்சிட்டீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா லட்டுக்காக தங்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஆகவே இவர்கள் வந்து நிர்வாகம் இந்த லட்டு பிரச்சனை யாருமே பேசல. உண்மையே சொல்ல லட்டுல வந்து பிரச்சனை இருக்குன்னு பேசுறாங்கன்னா லட்டு கொடுக்கறதே அங்க பிரச்சனையாக இருக்கின்றது.